தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பண்டிகைக்கு வெளியாவதாக இருந்த சிவகார்த்திகேயன் நடிப்பில் தயாராகியுள்ள அயலான் திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. 85 கோடி ரூபாய் கடன் பிரச்சனையால் இந்த திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், சிவகார்த்திகேயன் நடித்திருக்கக்கூடிய அயலான் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 12ஆம் தேதி, அதாவது நாளை காலை வெளியாகுவதாக இருந்தது. அதற்கான முன்பதிவுகள் எல்லாம் தொடங்கப்பட்டு டிக்கெட் விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் அயலான் திரைப்படத்தின் மீது 85 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. அந்த கடனை திருப்பி வழங்கினால்தான் நாங்கள் படத்தை வெளியிடுவதற்கான அந்த சான்றிதழை வழங்குவோம், அனுமதிப்போம் என்று அந்த படத்தின் மீது அதற்கு முன்பு இருந்த கடன் கொடுத்த பினான்சியர்ஸ் எல்லாம் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். நேற்று இரவு முழுவதும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. அதில் சிவகார்த்திகேயனை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த படத்தில் நாயகனாக சம்பளம் வாங்கி கொண்டு நடித்தார். அதற்கு பிறகு சம்பளமே வேண்டாம் என்று இந்த படத்தை வெளியிட்டால் போதும் என்று கூறியிருந்தார் சிவகார்த்திகேயன். இந்த நிலையில் மீண்டும் அவரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இதில் 25 கோடி ரூபாய் நான் தருகிறேன், அந்த 85 கோடியில் 25 கோடி ரூபாய்க்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சிவகார்த்திகேயன் உறுதியளித்திருக்கிறார். தற்போது மீதி இருக்கக்கூடிய கடன்களை வழங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை என்பது நேற்று இரவு முழுவதும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் விரைவில், அதாவது இன்னும் 1 மணி நேரத்திலோ அல்லது 2 மணி நேரத்திலோ அந்த மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய அந்த கடனை வழங்குவதற்கு தயாரிப்பாளரோ அல்லது மற்ற யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டால் மட்டுமே அந்த திரைப்படம் வெளியாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பாலவி, நன்றி செந்தில் ராஜா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.